மாதந்தோறும் எப்போதிலிருந்து மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி இது தொடர்பாக பதில் அளித்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மின் கட்டணம் மிகவும் குறைவு என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கேள்வி பதிலும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில்தான் பல்வேறு கேள்விகள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்து வருகிறார்கள். அதிலும் மிக முக்கிய கேள்விகளாக இருக்கக்கூடியது தற்போது திமுக தேர்தல் அறிக்கையின் கூட இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்றும் இதனால் ஏழை குடும்பங்களுடைய பொருளாதார செலவு என்பது மிகப்பெரிய அளவில் மிச்சமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதை குறிப்பிட்டு இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை என்பது எப்போது முதல் தொடங்கப்படும், எப்போது நடைமுறைக்கு வரும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த பதிலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மின் கட்டணம் என்பது மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது என்றும் இதன் காரணமாக இந்த மின் கணக்கீடு முறை என்பது விரைவில் அது மாதந்தோறும் கணக்கிடப்படக்கூடிய முறை என்பது நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து இபிஎஸ் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக குற்றம் சாட்டியிருந்தார். ஏற்கனவே நீட் விலக்கு தொடர்பாக அவர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு முறை எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வியும், இது தொடர்பாக ஏற்கனவே திமுக தேர்தல் வாக்குறுதி தெரிவித்ததை அடுத்து அது எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் அளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் இந்த மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை என்பது நடைமுறைக்கு வரும் என்றும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தார். அதே சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக குறைவான மின் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது என்றும் தொடர்ந்து ஏழை மக்களுடைய நலன் காக்கும் அரசாக தற்போதைய தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ந்து மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதில் மிக முக்கிய பணியாக இருக்கக்கூடியது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படக்கூடிய பணிதான். இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படக்கூடிய பணிகள் முடிவுற்ற பிறகு மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை என்பது செயல்பாட்டுக்கு வரும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார்.